18 சித்தர்களும் அதில் வாசம் பண்ணுறதா ஐதீகம். சாபமும் பாவமும் தான் இந்த கோலோட நிலை கூட மதிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். மனிதர்களான நமக்கு ஏற்படக்கூடிய 5 விதமான தோஷங்களை நீக்கக்கூடிய தலமாகவும் 7 ஜென்ம பாவங்கள் மற்றும் சாபத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய தலமாகவும் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. நம்ம படியேறி வரும்போது வாசல்ல என்ட்ரன்ஸ்லயே கோகிலாம்பிகா விவாகநாத சுவாமின்னு கல்யாண சுந்தரேஸ்வரன் இங்கே இருக்கார். இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கூடிய விரைவிலே நமக்கான துணையோட கரங்களை பற்றி திருமண மேடையில் வந்து அக்னியை வலம் வரக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது. எங்கேயுமே இல்லாத சிறப்பு இங்கே உள்ள சுவாமியம்பாளுக்கு வயசு உண்டு. சுவாமியம்பாளுக்கு வயசு இருந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இங்கே உள்ள சுவாமியம்பாளுக்கு இங்கே வயசு உண்டு. பார்த்தேன்னா சுவாமிக்கு 18 வயசு, அம்பாளுக்கு 9 வயசு. இங்கே 18 வயசு பாலகனா இங்கே சுவாமி இருக்கார். இங்கே பார்த்தேன்னா மகாலட்சுமிக்கு சிவன மாதிரியே 3 கண் நெற்றிக்கண் இங்கே உண்டு. சண்டிகேஸ்வரர் எழுதுகோளோட காட்சி கொடுப்பார். வேற எங்கேயும் அது மாதிரி கிடையாது. சண்டிகேஸ்வரர் எழுதுகோளோட இருப்பார். விண்ணப்பங்களை நம்ம தெரிவித்தோம் அப்படின்னா அவர் விண்ணப்பமாக எழுதி சுவாமிகிட்ட கொடுக்கறது அவர் ஐதீகம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம அச்சுதமங்கலம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சோமநாத சுவாமி ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரரை நம்ம தரிசனம் பண்ணும் பொழுது 90 நாட்களுக்குள்ளே எவ்வளோ கொடூரமான திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடை வந்து நம்ம விட்டு நீங்கும். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் வழியாக நன்னிலம் செல்லும் சாலையில் தான் இந்த ஆலயமானது அமையப்பட்டிருக்கு. கும்பகோணத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் வழியாக நன்னிலம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து அச்சுதமங்கலம் அப்படிங்கிற இடத்துல இறங்கி இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். மனிதர்களான நமக்கு ஏற்படக்கூடிய 5 விதமான தோஷங்களை நீக்கக்கூடிய தலமாகவும் 7 ஜென்ம பாவங்கள் மற்றும் சாபத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய தலமாகவும் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சாபமும் பாவமும் இருந்தால் நம்மளால் வந்து இந்த ஆலயத்தோட நிழலை கூட மிதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை காணப்படுது. மேலும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சோமநாத சாமி கிட்ட நம்ம என்ன வேண்டுதல் வேணுனாலும் வந்து அந்த வேண்டுதலை வந்து உடனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் சோமநாத சாமி வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. உலகிலேயே வேறு எந்த சிவாலயத்திலும் இல்லாத ஒரு தனி சிறப்பாக வேண்டன வரத்தை வந்து உடனடியாக வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் சோமநாத சாமி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று நம்மளோட 7 ஜென்ம பாவங்கள் மற்றும் சாபத்தை நிவர்த்தி செய்து புண்ணியத்தை வந்து நம்ம வந்து சுமந்துட்டு வெளியில் வரலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இடர்களை கலைக்கக்கூடிய அமைப்பில் இரட்டை விநாயகர் வந்து காணப்படுறாங்க. இந்த தலத்தில் 4 திசைகளும் வந்து விநாயகர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனல் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னா பலிபீடம் மற்றும் நந்தி பவன் வந்து காணப்படுறாங்க. நந்தி பவனை தரிசனம் செய்துட்டு நந்தி பவன்ட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சோமநாத சாமியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். ஆலயம் வந்து இப்போ தான் கும்பாபிஷேகம் நடைபெற்று பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது. நந்தி பவனை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ராஜகோபுரம் வந்து காணப்படுது. ராஜகோபுரத்தை தரிசனம் செய்துட்டு ஆலயத்துக்குள்ளார நுழையும் பொழுது இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா சோமநாத ஆண்டார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து காணப்படுறாரு. இவர் அனுதினமும் காசியிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய காசி தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சோமநாத சாமிக்கு வந்து தினமும் வந்து அபிஷேகம் செய்வார். ஒரு நாள் வந்து இவரால் வந்து செல்ல முடியாது. இங்கே இருக்கக்கூடிய இறைவனே வந்து விநாயகரை வந்து காசிக்கு அனுப்பி அங்கேருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து இவருக்கு வந்து கொடுக்க சொன்னதாக வந்து இந்த ஆலயத்தோட தல வரலாறு நமக்கு எடுத்து வருகிறது. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா வெண்ணெய் விநாயகர் வந்து காணப்படுறாரு. வெண்ணெய் விநாயகர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த ஆலயத்தில் வந்து மொத்தம் 11 விநாயகர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய திருமண தடை நீங்கும், நமக்கு ஏற்படக்கூடிய சரீர கோளாறுகள் நீங்கும், கால சர்ப்பதோஷம் நீங்கும், புத்திரபாக்கியின்மையால் பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா அந்த புத்திரபாக்கியின்மை நீங்கும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்காக இந்த தலத்தில் வழிபாடு செய்யலாம். ஆலயத்துக்குள்ளார நுழையும் பொழுது விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது. விநாயகரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. விநாயகரை தரிசனம் செய்து வந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஜொரகரேஸ்வரர் வந்து காணப்படுறாரு. ஜொரகரேஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை வந்து 11 வாரம் வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது காய்ச்சல் மற்றும் தீராத நோய்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். ஜொரகரேஸ்வரருக்கு பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிராதமூர்த்தி வந்து காணப்படுறாரு. அர்ஜுனனுக்கு வந்து அந்த பாசுபத யந்திரத்தை வந்து கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி சோதனை செய்த மூர்த்தியாக சிவபெருமான் வந்து பின்னால் வந்து கிராதமூர்த்தியாக காணப்படுறாரு. இப்போ இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சோமநாத சாமியை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் வாங்க. சோமநாத சாமி வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. சோமநாத சாமியை தரிசனம் செய்து வெளியில் வரும் பொழுது இந்த இடத்துல அதிகார நந்தி மனித ரூபத்தில் வந்து காணப்படுறாரு. சிவபெருமான் திரிபுர சம்காரத்தின் பொழுது அளித்த அந்த 3 அசுரர்களில் வந்து 2 பேரை வந்து தனக்கு துவாரபாலர்களை வைத்துக்குவார்.
மூன்றாவதாக இருக்கக்கூடியவர் வந்து அதிகார நந்தியை வந்து வைத்ததாக வந்து சொல்லப்படுது. அதிகார நந்தி இந்த தலத்தில் வந்து மனித ரூபத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அதிகார நந்தியை வந்து நம்ம தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களை வளம் வந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா சிற்ப வேலைப்பாடுகளோடு நிறைந்த இந்த தூண்கள் வந்து காணப்படுது. இதே மாதிரி அமைப்புள்ள தூண் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் செய்த திருவலஞ்சுழி ஆலயத்திலையும் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா திருவலஞ்சுழியில் அருள் பாலிக்கக்கூடிய வலஞ்சுழிநாதர் ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே வந்து கார்டில் தரேன். அதை பயன்படுத்தி நீங்கள் திருவலஞ்சுழியில் அருள் பாலிக்கக்கூடிய வலஞ்சுழிநாதர் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டு இருக்கோம். வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா மாயூரநாதர் முருகபெருமான் வந்து காணப்படுறாரு. முருகபெருமான் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. அவருக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா பஞ்சபூதங்கள் வந்து காணப்படுறாங்க. இடதுபுறம் மயில்வாகனம் வந்து சத்ரு சங்கார முருகனாக வந்து இவர் வந்து காணப்படுறாரு. இவரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு சத்ருக்களால் ஏற்படக்கூடிய உபாதைகள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும். எங்களுக்கு 30 வயசாயிருச்சு, 35 வயசாயிருச்சு, இன்னும் திருமணம் கைகூடவில்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த கல்யாண சுந்தரரை வழிபாடு செய்யும் பொழுது 90 நாட்களுக்குள்ளார திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. இந்த தலத்தில் சிவபெருமான் பார்த்தோம் அப்படின்னா அம்பிகையை வந்து தன்னோட திருக்கரத்தால் வந்து பிடித்து அக்னியை வந்து வலம் வரக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. திருமணஞ்சேரி, திருவில்லிமலை மற்றும் அச்சுதமங்கலம் 3 ஆலயங்கள் வந்து திருமண தடையை நீக்கக்கூடிய தலமாக காணப்படுது. அதில் வந்து இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் அம்பிகையை வந்து தன்னோட கரத்தில் வந்து பிடித்து அக்னியை வலம் வரக்கூடிய அமைப்பில் காணப்படுறதுனால இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கூடிய விரைவிலேயே நமக்கான துணையோட கரங்களை பற்றி திருமண மேடையில் வந்து அக்னியை வலம் வரக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது. இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது மேலும் நம்ம இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் பார்க்கலாம். வாங்க இப்போ நமக்கு இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சோமநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. வாகர்த்தாவித சம்ருத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. இந்த ஊர் அச்சுதமங்கலம், திருவாரூர் மாவட்டம், நன்னிலம் வட்டம், அச்சுதமங்கலம். ஊருக்கு சேவூர், சிவபாத சேகரமங்கலம், சோமீஸ்வரம், அச்சுதமங்கலம் இப்படியெல்லாம் பெயர்கள் உண்டு. இறைவன் பெயர் சோமநாத சுவாமி, அம்பிகையின் திருநாமம் சௌந்தரநாயகி. இந்த ஊர் 5 விதமான தோஷங்களை நீக்கக்கூடிய ஸ்தலமாக விளங்குகிறார் இங்கே இறைவன். முதலாவது சந்திர தோஷம், சந்திரனால் ஏற்படக்கூடிய உபாதைகள். பங்குனி பௌர்ணமி என்று இங்கு உள்ள இறைவனை சந்திரன் சாயரட்ச 6லேருந்து 7 வரையும் இங்கே உள்ள இறைவனை பங்குனி பௌர்ணமி என்று சந்திரன் பூஜை செய்வதாக ஐதீகம். பார்த்தேன்னா பங்குனி பௌர்ணமி அன்னைக்கு ராஜகோபுரத்துக்கு வெளியிலேருந்து சந்திரனோட ஒளி சுவாமி மேலே வந்து படும். சந்திரன் சோமவிருட்சம் கேட்டு இந்த இடத்துல சுவாமியை பூஜை பண்ணி தன் சாபத்தை தீர்த்ததுனால இங்கே சந்திரனால் ஏற்படக்கூடிய உபாதைகள், சந்திர தோஷங்கள் இங்கே நிவர்த்தி. 2வது திருமணத்தடை. அது பார்த்திங்கன்னா நம்ம படியேறி வரும்போது வாசலில் என்ட்ரன்ஸ்லேயே கோகிலாம்பிகா விவாகநாத சுவாமின்னு கல்யாண சுந்தரேஸ்வரன் இங்கே இருக்கார். பார்த்திங்கன்னா திருமணஞ்சேரியோட மூலஸ்தலம். 3 ஸ்தலத்துக்கு திருமண பரிகாரம் 3 ஸ்தலம். இதுன்னு பார்த்தா திருவீழிமிழலை, அச்சுதமங்கலம், திருமணஞ்சேரி. அதில் திருவீழிமிழலையில் மாப்பிள்ளையாக நின்ன கோலம் தான். திருமணஞ்சேரியில் அம்பாலோட கையை பற்றின கோலம் தான். 3வது வார்த்தையில்னா அச்சுதமங்கலம். இங்கே வந்து சுவாமி வந்து அம்பாலோட கையை பிடிச்சி அக்னியை வலம் வந்த கோலம். எங்கேயுமே இல்லாத சிறப்பு இங்கே உள்ள சுவாமி அம்பாளுக்கு வயசு உண்டு. சுவாமி அம்பாளுக்கு வயசு இருந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இங்கே உள்ள சுவாமி அம்பாளுக்கு இங்கே வயசு உண்டு. பார்த்தேன்னா சுவாமிக்கு 18 வயசு, அம்பாளுக்கு 9 வயசு. இங்கே 18 வயசு பாலகனா இங்கே சுவாமி இருக்கார். அதான் மாப்பிள்ளையாக இருந்ததுனால இங்கே கல்யாண பரிகாரஸ்தலம். அக்னியை பிடிச்சி கையை பிடிச்சி அக்னியை வலம் வர்றதுனால இங்கே கல்யாண பரிகாரஸ்தலம், திருமண பரிகாரஸ்தலம் அப்படின்னு இந்த இடம் சிறப்பு. 3வது பார்த்தீங்கன்னா காலசர்ப தோஷம். அதாவது சுற்றி வரும்போது பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 சாளரத்தில் 2 நாகங்கள் பின்னின்னு இருக்கும். நாகங்கள்லாம் உங்களுக்கு சாபத்துக்கு உட்பட்டு தபஸ் பண்ணி இந்த வந்து சேர்ந்தது. பார்த்தேன்னா நாகங்கள் அஷ்டமகாநாகம்னு சொல்லக்கூடிய ரட்சகன், கார்கோடக, சங்கபாலன், குளிகன், வாசுகி, பத்மன், மகாபத்மன்னு சொல்லக்கூடிய அஷ்டமகாநாகங்கள் இங்கே தீர்த்தம் உருவாக்கி இந்த சுவாமியை வந்து சிவராத்திரி 3ஆம் காலத்தில் இந்த சுவாமியை வழிபட்டதாக ஒரு ஐதீகம். அதனால காலசர்ப தோஷங்கள், ராகுகே தோஷங்கள் இங்கே நிவர்த்தி. 4வது கடன் சருமநோய் வியாதி. இங்கே ஜுரஹரேஸ்வர பெருமான் அப்படின்னு ஒரு பெருமான் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா சுவாமியோட 64 வடிவத்தில் ஒன்று, பரமேஸ்வரனோட 64 வடிவத்தில் இங்கே ஒரு சுவாமி. அவர் பார்த்தீங்கன்னா இந்த சுவாமிக்கு 10 திங்கட்கிழமை அர்ச்சனை பண்ணி 11வது திங்கட்கிழமை வெந்நீர் வச்சு அபிஷேகம் பண்ணி மிளகு ரசஞ்சா நைவேத்தியம் பண்ணோம் அப்படின்னா நம்ம சரீரத்தில் உள்ள சகல வியாதிகள், கடன்கள் தீர்க்கும் அப்படிங்கிறது இங்கே ஒரு தாத்பரியம். 5வது பிரிந்தவர் ஒன்று சேர. மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே பிரிந்தவர் ஒன்று சேர 2 பேர் பிரிஞ்சு ஒன்று சேர.
ஒன்று மகாவிஷ்ணு மகாலட்சுமி, ரெண்டாவது பார்வதி பரமேஸ்வர். இங்கே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு சிவனை மாதிரியே 3 கண் நெற்றிக்கண் இங்கே உண்டு. இதனால என்ன, மகாலட்சுமி வைகுண்டத்திலேருந்து கோச்சின்னு வந்துடுறா. அப்போ வந்து இந்த சுவாமியை வந்து அச்சுதனால் பூஜிக்கப்பட்டதுனால அச்சுதமங்கலம்னு பேர் இந்த ஊர். அச்சுதன்னா பெருமாள், பெருமாள் பூஜை பண்ணி இந்த மகாலட்சுமியை சேர்த்து வைக்கணும்ப்பா அப்படிங்கிற உடனே வந்து மகாலட்சுமியை சேர்த்து வைக்கிறாரு இங்கே ஒன்று. ரெண்டாவது பார்வதி பரமேஸ்வரன் இங்கே சேர்ந்துருக்கு. ஈசானத்தில் பார்த்தீங்கன்னா தபஸ் நாயகின்னு ஒரு அம்பாள் ஒரு காலில் தவம் பண்ணிட்டு இருப்பாள். அந்த அம்பாள் யாருன்னா நம்ம பிரதான அம்பாள் சௌந்தர நாயகி. கைலாயத்தில் சுவாமி அம்பாள் பேசின்னு இருக்கச்ச சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வாக்குவாதம் வந்துடுது. அப்போ சுவாமியோட கண்ணை அம்பாள் மூடவும் உடனே சுவாமி கோபம் வந்து இந்த மாதிரி பூலோகத்துக்கு போய் தபஸ் பண்ணி நீ இங்கே வந்து சேரு அப்படின்னு சாபம் கொடுத்துட்றேன். சாபம் கொடுக்கவும் உடனே சுவாமி என்ன பண்ணுறா, அம்பாள் என்ன பண்ணுறா, பூலோகத்துக்கு வரவும் இந்த இடம் இப்போ ருத்ராரண்யம், ருத்ராட்ச காடு. அப்போ பார்த்தேன்னா இந்த சுவாமி என்ன பண்ணுறாருன்னா தபஸ் நிலையில் இங்கே இருக்கார். அப்போ அம்பாள் இங்கே வரவும் ஒரு அசாத்தியமான சந்தோஷம் ஏற்பட்டு போயிடுது. இந்த இடம் ருத்ராட்ச காடு. அப்போ ருத்ராட்ச காட்டில் 12 வருஷம் ஒத்த காலில் ஊசிமலையில் அக்னி மேலே தமம் இருந்து இந்த சுவாமி அடைஞ்சதாக ஒரு ஐதீகம். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பிரிந்தவர் ஒன்று சேர அப்படின்னு. இன்னும் இல்லாத சிறப்பு என்னென்னா, இங்கே உள்ள சண்டேஸ்வரர் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வர மூர்த்தி ஆயுதம் எதுவும் இல்லாமல் எழுதுகோளோடு இருப்பார். அர்த்தயாமத்தில் பள்ளியற பூஜைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் இங்கே போகிறது. பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாலும் போகமாட்டான். ஏன்னா அம்பாளை பற்றி சொல்லணுன்னா, அம்பாளுக்கு இங்கே முப்பெருந்தேவியரோட அம்சம். காலையில் மகிஷாசுரமர்த்தினி, மதியத்தில் மகாலட்சுமி, சாயங்காலத்தில் சரஸ்வதி. அர்த்தஜாமத்தில் இந்த அம்பாளுக்கு பியூர் ஒயிட் சாத்தி தீவாரணம். ஏன்னா அம்பாள் நர்ஸாக போய் வைத்தியம் பண்ணதாக ஒரு ஐதீகம். அதனால அம்பாள் பள்ளியறைக்கு போகமாட்டாள். இங்கே சண்டிகேஸ்வரர் எழுதுகோளோட காட்சி கொடுப்பார். வேறு எங்கேயும் அது மாதிரி கிடையாது. சண்டிகேஸ்வரர் எழுதுகோளோட இருப்பார். விண்ணப்பங்களை நம்ம சரிவிச்சோம் அப்படின்னா அவர் விண்ணப்பமாக எழுதி சுவாமிகிட்ட கொடுக்கறதா ஒரு ஐதீகம். அதனால சுவாமியும் இங்கே பள்ளியறைக்கு போக மாட்டார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் பள்ளியறைக்கு போகிறது. அதே மாதிரி சோமன் வழிபட்டதுனால இந்த சுவாமிக்கு சோமநாத சுவாமின்னு பேர். 2வது ராஜகோபுரத்தில் பார்த்தீங்கன்னா சோமநாத ஆண்டார் அப்படின்னு ஒரு சித்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணாருன்னா, அனுதினமும் டெய்லி காசிலேருந்து சுவாமிக்கு தீர்த்தத்தினு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கார். அப்போது பார்த்தீங்கன்னா வயது முதிர்காரணமாக போக முடியல. உடனே சுவாமி என்ன பண்ணுறார், சோமநாதாண்டா சுவாமிகிட்ட வென்றார். இந்த மாதிரி என்னால் வயசு ஆயிடுச்சேப்பா, நான் போக முடியலையே அப்படின்னு வென்றார். வேண்டவும் சுவாமி உடனே பிள்ளையார்ட்ட எடுத்து கொடுக்குறார். இந்த மாதிரி நீ போய் காசிலேருந்து தீர்த்தம் எடுத்துன்னு வந்து இங்கே வச்சிரு, இங்கே வச்சோன்னே நான் இங்கேருந்து எடுத்து பண்ணிக்கட்டும் அப்படின்னு சுவாமி கட்டில் போகிறார். உடனே பிள்ளையார் காசி கிளம்பி போகிறார். காசி கிளம்பி போகவும் அங்கேருந்து தீர்த்தம் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துடுறார். அதனால் காசி விநாயகர் ஆலயம்னு தனியாக மேலே வீதியிலேயே இருக்குது. காசி தீர்த்த கிணறும் அங்கே இருக்குது. அதெல்லாம் அங்கேருந்து அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கார். இப்போவும் சரி, காசி தீர்த்தம் சுவாமிக்கு அபிஷேகம் உண்டு. காசி தீர்த்தம் அபிஷேகம் பண்ணல அப்படின்னா சுவாமி மேலே எறும்பு ஊறுறதை நம்ம கண் கூட பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் 4 திசை நோக்கியும் பிள்ளையார் இருக்குது. 4 திசையை நோக்கி பிள்ளையார்னா கிழக்கு நோக்கே உள்ளது பிரதான விநாயகர், எல்லா கோயிலையும் இருக்கிற மாதிரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி 2 பிள்ளையார், செல்வ செழிப்பு குழந்தை பேர். இந்த மேற்கு நோக்கி உள்ள வரசக்தி விநாயகருக்கு 3 செவ்வாய்க்கிழமை வாழைப்பழத்தால் வாழைப்பழத்தால் மாலை கட்டி சாத்தி ஒரு அர்ச்சனை பண்ணால் குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதே மாதிரி இங்கே அம்பாலும் கர்ப்பிணி கோலம். அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளரி பழம் வச்சு சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணினா குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே ஒரு ஐதீகம். அதேமாரி இந்த மேற்கு பார்த்த 2 பிள்ளையார் சொன்னீங்கன்னா செல்வ செழிப்பு குழந்தை பேர். தெற்கு நோக்கி ஒரு பிள்ளையார், ஆபிச்சார தோஷம்னு சொல்லக்கூடிய பில்லி சூன்ய ஏவெல்லாம் நிவர்த்திவர் தெற்கு நோக்கின பிள்ளையார். வடக்கு நோக்கி 2 பிள்ளையார் இருப்பார். 4 திசையை நோக்கி இங்கே மட்டும்தான். வடக்கு நோக்கி உள்ளது இடர்களை தீர்க்கக்கூடியது. அதே மாதிரி கோஷ்டமூர்த்தமாக பார்த்தீங்கன்னா இங்கே கிராதமூர்த்தி அப்படின்னு ஒரு சுவாமி இருப்பார். அவர் யாருன்னா சிவனோட 64 வடிவத்தில் ஒன்று, சிவபெருமான வேடன் ரூபமாக நீங்கள் இங்கே தான் பார்க்கலாம். அர்ஜுனனுக்கு பாசுபதாசனம் கொடுக்க சுவாமி வேடனா வரார். வேடனா வரவும் உடனே என்ன பண்ணுறார், அர்ஜுனன் அந்த பாசுபதாசனம் வாங்க தகுதியானவரா அப்படின்னு சோதிச்சு பார்க்கறதுக்காக சுவாமியே வேடனா வந்து சோதிச்சு. அந்த மூர்த்தம் தான் இங்கே கிராதமூர்த்தின்ற பேரில் சுவாமி சிவனே வேடனா இருப்பார். 3வது பார்த்தீங்கன்னா இங்கே அதிகார நந்தி மனுஷரூபமாக இருப்பார். அதிகார நந்திக்கு மனுஷரூபமாக இங்கே இருப்பார். பார்த்தீங்கன்னா திரிபுர சம்ஹாரமூர்த்தின்னு ஒரு சுவாமி இங்கே கோஷ்டத்தில் இருக்கார். அவர் வந்து 3 அசுரரோட கோட்டையை எரித்து 3 பேருக்கும் சாப மோச்சனம் கொடுக்குறார். அதில் 2 பேர் தான் துவாரபாலகர், 2 பக்கம் தண்டி முண்டின்னு பேர். 3வது ஒருத்தர் இருக்கிறவர் தான், அவர் தான் அதிகார நந்தின்னு பேர். அதேமாரி இந்த கோவில் எப்படின்னா 3ஆம் குலோத்துங்க ராஜாவோட ராஜகுரு ஸ்ரீகண்ட சம்போ அப்படிங்கிறவர் இந்த கோவிலை கட்டினார். அதே மாதிரி அர்த்தஜாமத்தப்போ சுவாமிக்கு தேன் பால் அபிஷேகம் உண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து தேன் பால் அபிஷேகம் உண்டு. அந்த தேனை எடுத்து யார் வாய் குளர்ற வாயோ திக்கு வாயோ பேச்சு வராத வாழ்க்கை 48 நாள் ஒரு மண்டலம் சாப்பிட்டுன்னு வந்தால் இங்கே சுவாமி பேச்சு கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த கோவிலோட சிறப்பு.
அதேமாதிரி இங்கே வந்து 3ஆம் குலோத்துங்க ராஜாவோட ராஜகுரு ஸ்ரீகண்ட சம்போன்றவர் இந்த கோவிலை கட்டினார். பார்த்தீங்கன்னா பழங்கால கோவில் இது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தூணில் 2 தூணில் ஆயிரங்கால் மண்டபம் இங்கே உண்டு. 2 தூண் ஆயிரங்கால் மண்டபம் இங்கே உண்டு. பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள யாரால் பாடல் பெற்றது அப்படின்னா அப்பர் இங்கே வைப்புத்தலமாக பாடியிருக்கார். வைப்புத்தலம்னா வைத்து பாடுதல். இங்கே அதாவது திருப்புகலூரில் அப்பர் இருக்கும்போதே இந்த இறைவன் அங்கே அப்பருக்கு காட்சி கொடுத்துருக்கார். அதனால அங்கே இருந்தபடியே இந்த இறைவனை பற்றி பாடியிருக்கார். சோமீச்சரம் அப்படின்றது இந்த கோவில். சோமீச்சரம் கைலாயநாதனை காணலாமே அப்படின்னு இங்கே பாடியிருக்கார். அருணகிரிநாதர் இங்கே வந்து இந்த ஸ்தலத்தில் உள்ள முருகனை சோமீஸ்வர் கோவில்தனில் அமைந்த மகிழ்வுரைவானவர்கள் பெருமானேன்னு பாடியிருக்கார். பார்த்தீங்கன்னா சோமீஸ்வர் கோவில்தனில் நீ சாதாரணமாக இல்லை மகிழ்ச்சியோடு இருக்க அப்படின்னு இங்கே பாடியிருக்கார். அதுதான் இந்த ஸ்தலத்தோட சிறப்பு. இது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில். என் பேர் கணேசதுர்க்கல், ஆலய தலைமை அர்ச்சகர். கோயிலுக்கு வர பஸ் ரூட் சொல்லுங்கள் சார். கோவிலுக்கு வர பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து நன்னிலம் லைனில், கும்பகோணத்துலேருந்து 19 கிலோமீட்டரில் அச்சுதமங்கலம், நன்னிலத்திலேருந்து கும்பகோணம் லைனில், நன்னிலத்திலேருந்து 3 கிலோமீட்டரில் அச்சுதமங்கலம். நன்றி. கோயில் நடை திறப்பு சார்? நடை திறப்பு பார்த்தீங்கன்னா கார்த்தால 9லேருந்து 12, சாயங்காலம் 5 மணிக்கு நடை திறப்பு, 6 மணிக்கு சாயரட்சை, 8 மணிக்கு அர்ஜாமம், 6லேருந்து 8. நன்றி. திருவிழா ஏதாவது இருக்காங்க சார்? ஃபங்க்ஷன் திருவிழான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்த சஷ்டி உற்சவம் தான். 6 நாள் சிறப்பாக முருகப்பெருமானுக்கு சத்ரு சம்ஹார திசதி அர்ச்சனை, அதேமாரி அம்பாளுக்கு சித்ரா பௌர்ணமியில் நெய்க்குல தரிசனம், கல்யாண சுந்தரம் மீனாட்சி திருக்கல்யாணத்தன்னைக்கு நம்ம கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், ஸ்கந்த சஷ்டி விட்டும் 5ஆம் நாள் வேல் வாங்குற, 6ஆம் நாள் சூரகுமாரம், 7ஆம் நாள் திருக்கல்யாணம், அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம், தீர்த்தவாரி. இது 2 தான் இங்கே திருவிழா. இதுதான் ஸ்பெஷல். இங்க இருக்கிற அந்த கல்யாண சுந்தரேஸ்வருக்கு வந்து திருமணம் ஆகாதவங்க என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க சார். அதாவது 3 மாலை 3 அர்ச்சனையோட இங்க வந்து கல்யாண சுந்தரேஸ்வர சுவாமி அம்பாள் 3 பேருக்கும் அர்ச்சனை பண்ணி அந்த அர்ச்சனையை என்ன பண்ணோம், நாங்கள் ஒரு மாலை சுவாமிகிட்டேருந்து கொடுப்போம். அந்த மாலையும் மந்திரமும் மாலையும் இங்கே சுவாமி பார்த்தீங்கன்னா இங்கே மந்திரத்தை வந்து சாதாரண மாநில மக்கள் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால தன் பேரையே மந்திரமாக உச்சரிக்கட்டும் அப்படின்னு இங்கே சுவாமி சொல்லியிருக்கார். யார் ஒருத்தர் இங்கே வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த மாலையும் மந்திரத்தையும், அதாவது மாலையை பத்திரமா நாங்கள் கொடுக்குற மாலையை ஒரு கவரில் போட்டு சுவாமி ரூமில் மாட்டிடணும். நாங்கள் சொல்கிற மந்திரத்தை சொல்லிக் கொடுப்போம். அந்த மந்திரத்தை வந்து காலையில் 11 தடவை, சாயங்காலம் 11 தடவை, முடியாத பட்சம் காலையில் 11 தடவை பார்த்தேன்னா ஜபம் பண்ணிகிட்டே வந்தோம்னா 48 நாளில் கல்யாணம் நிச்சயம் ஆயிடும். நிச்சயதார்த்தம் ஆனோடனே இதே மாதிரி 3 மாலை 3 அர்ச்சனை வாங்கிட்டு வந்து சுவாமி அம்பாள் கல்யாண சுந்தரேஸ்வரர் அர்ச்சனை பண்ணணும். கல்யாணம் ஆன அப்புறம் மணக்கோலத்தோட இங்கே வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர் சுவாமி அம்பாள் ஸ்வீட் பாக்ஸோட வந்து அர்ச்சனை பண்ணணும். சேர்ந்து வரும்போது நான் கொடுத்த மாலையை கொண்டு வந்து இங்கே உள்ள கிணத்துல விட்டுருணும். இதுதான் இந்த கோயிலோட தாத்பரியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோமேஸ்வர கஷேத்ரே சப்தஜன்ம பாவ நிவர்த்தி துவாரான்னு சொல்லியிருக்கு. இங்கே உள்ள ராஜகோபுரங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரெட்டப்படையில் இருக்கும், 4 நிலை 2 நிலை அப்படின்னு. ஏன்னா 18 சித்தர்கள் தான் அதில் வாசம் பண்ணுறதா ஐதீகம். சாபமும் பாவமும் இருந்தால் இந்த கோவிலோட நிலை கூட மதிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோமேஸ்வர திவ்யக்ஷேத்ரே சப்தஜன்ம பாவத்வாரா நிவர்த்தி துவாரகான்னு சொல்லியிருக்கு. பார்த்தீங்கன்னா சோமேஸ்வரங்கிறது இது ஒரு திவ்ய க்ஷேத்திரம். அங்கே வர்றவங்களுக்கோ உன் பேரை சொல்கிறவங்களுக்கோ உன்னை நினைக்கிறவங்களுக்கோ நீ 7 ஜென்ம பாவத்தையும் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல சுவாமிகிட்ட சோமநாத ஆண்டார்ன்றவர் சுவாமிகிட்ட அருள் வாங்கியிருக்க. அதன்படி சுவாமியும் இங்கே வர்றவங்களுக்கோ தான் பெயரை சொல்கிறவங்களுக்கோ இங்கே நினைக்கிறவங்களுக்கோ அச்சுதவங்க சோமநாத சுவாமின்னு நினைக்கிறவங்களுக்கே சரி, சப்தஜன்ம பாவங்கள் 7 ஜென்ம பாவத்தையும் இங்கே சுவாமியை நிவர்த்தி பண்ணி வைக்கிறார். நன்றி. ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்துரைச்சாரு. அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கல்யாண சுந்தரரை நம்ம தரிசனம் செய்துட்டோம். திருவேலிமலை, திருமணஞ்சேரி, அச்சிதமங்கலம் இந்த 3 தளத்திலையும் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கும். ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது இந்த இடத்துல வீணா தட்சிணாமூர்த்தி காணப்படுறாரு. வீணா தட்சிணாமூர்த்தியை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. வீணா தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தது கஜசம்காரமூர்த்தி காணப்படுறாரு. வாங்க கஜசம்காரமூர்த்தியை தரிசனம் பண்ணிடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே வலுவூரில் அருள் பாலிக்கக்கூடிய கஜசம்காரமூர்த்தி ஆலயத்தை தரிசனம் செஞ்சுருப்போம். இந்த இடத்துல கஜசம்காரமூர்த்தி காணப்படுறாரு. கஜசம்காரமூர்த்தி நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தளத்தில் வழிபாடு செய்யும் பொழுது 5 விதமான தோஷங்கள் நீங்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படி இல்லைங்க. இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்பொழுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அஸ்த நாகங்கள் இந்த மாதிரி சாளரத்தில் காணப்படுது. இந்த அஸ்த நாகங்களுக்கு கீழே ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேலையில் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கால சர்பதோஷம் நம்மை விட்டு நீங்கும். நம்மளோட ஜாதகத்தில் கால சர்பதோஷம் இருக்குது அப்படின்னா அது நீங்கிறதுக்காக இந்த தளத்துக்கு இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த அஸ்த நாகங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராவுகால வேலையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது
கால சர்ப்பத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும். மேலும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சோமநாத சாமியை வழிபாடு செய்யும் பொழுது சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய சந்திர தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயம் காணப்படுது. மேலும் சந்திர பகவான் பங்குனி மாதம் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் நாளில் மாலை வேளையிலே இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சோமநாத சாமியை தரிசனம் செய்ததுனால இந்த தலத்தில் வழிபாடு செய்யும் பொழுது சந்திர தோஷம் நீங்கும், கால சர்ப்ப தோஷம் நம்ம விட்டு நீங்கும். இந்த இடத்துல ஊர்த்தவ தாண்டவமூர்த்தி காணப்படுறாரு. ஊர்த்தவ தாண்டவமூர்த்தி எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த தலத்தில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது 7 ஜென்ம பாவங்கள் மற்றும் சாபங்கள் எது இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கிறதா இந்த ஆலயத்தோட தலைவரலாறு நமக்கு எடுத்துரைக்கிறது. ஊர்த்தவ தாண்டவமூர்த்தியை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர்ந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விநாயகரோட சன்னதி காணப்படுது. விநாயகர் எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. மூலவரோட விமானத்தை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம். அடுத்தது சிங்கமுக தூண்களோடு தட்சணாமூர்த்தி காணப்படுறாரு. தட்சணாமூர்த்தி எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை வியாழக்கிழமையில தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்வியில சிறந்தவங்களாம். அடுத்தது விநாயகர் காணப்படுறாரு. விநாயகரை தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது சோமஸ்கந்தரோட சன்னதி காணப்படுது. பொதுவாக ஒரு சிவாலயத்துக்கு சென்றோம் அப்படின்னா சோமஸ்கந்தர் சக்தி, முருகன் மற்றும் சிவபெருமான் காணப்படுவாங்க. இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவ குடும்பத்தோடு சோமஸ்கந்தர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மனோன்மணி அன்னை, சக்தி, முருகன், சிவபெருமான், விநாயகர் மற்றும் சண்டிகேஸ்வரர் சோமஸ்கந்தர் சன்னதியில் காணப்படுறது இந்த ஆலயத்தில் ஒரு தனி சிறப்பாக காணப்படுது. சோமஸ்கந்தரை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர்ந்துட்டு இருக்கோம். மகாவிஷ்ணு இந்த தலத்துக்கு பிரிந்த தன் மனைவி மகாலட்சுமியோடு தன்னை இணைத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி மகாவிஷ்ணு மங்களம் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் அச்சித மங்கலம் அப்படின்னு சொல்லி வழங்கப்படுது. அதாவது அச்சிதன் மங்களம் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் அச்சித மங்கலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது இந்த இடத்துல லிங்கோத்பவரோட சன்னதி காணப்படுது. லிங்கோத்பவர் எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. லிங்கோத்பவர் கீழேயே மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மதேவர் காணப்படுறாங்க. லிங்கோத்பவரை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா லிங்கோத்பவருக்கு நேர் எதிரிலேயே பாலசுப்ரமணியரோட சன்னதி காணப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பாலமுருகரை அருணகிரிநாதர் தன்னோட திருப்புகழில் பாடியிருக்காரு. அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பட்ட முருகபெருமானை நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இவரை நம்ம தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை அனைத்து நம்ம விட்டு நீங்கும். பாலமுருகனை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. பாலமுருகனை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா பிருத்திவி லிங்கம் காணப்படுது. வாங்க பிருத்திவி லிங்கத்தை தரிசனம் பண்ணிக்கலாம். எதிரில் சனீஸ்வர பகவானோட சன்னதி காணப்படுது. அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த இடத்துல பிருத்திவி லிங்கம் காணப்படுது. பிருத்திவி லிங்கத்தை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. பிருத்திவி லிங்கத்தை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா கஜலட்சுமி அன்னையோட சன்னதி காணப்படுது. வைகுண்டத்திலிருந்து பெருமாளை பிரிஞ்சு கஜலட்சுமி அன்னை இந்த ஆலயத்தில் தனி சன்னதியில் அமர்ந்திருக்காங்க. கஜலட்சுமி அன்னை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. கஜலட்சுமி அன்னை வைகுண்டத்திலிருந்து இங்கே அமர்ந்ததுனால பெருமாள் தன்னோட துணை இல்லாமல் தவித்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சோமநாத சாமி கிட்ட தன்னோட மனைவியான மகாலட்சுமியோடு மீண்டும் இணைத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்கிறாரு. மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு மகிழ்ந்த சிவபெருமான் மகாலட்சுமியோடு இந்த தலத்தில் பெருமாளை சேர்த்து வச்சிருக்காரு. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு இருக்கிற மாதிரியே நெற்றிக்கண் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. பிரிந்த தன்னோட மனைவியோடு பெருமாள் இந்த தலத்தில் காணப்படுறாரு. இந்த மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும். எத்தனையோ பேர் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு டைவர்ஸ் செய்கிற அளவுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்துக்கு தம்பதி சகிதராக இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணோடு இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்யும் பொழுது, அதாவது தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும். மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அச்சிதன் மங்கலம் பெற்ற ஊர் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் அச்சித மங்கலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்தது தெற்கு முகமாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தலத்தில் சனீஸ்வர பகவான் இறைவனோட ஆணைக்கிணங்க சற்று தெற்கு பக்கமாக சாய்ந்த கோலத்தில் இறைவனை பார்த்த கோலத்தில் காணப்படுறாரு. இந்த தலத்தில் தெற்கு பக்கமாக சாய்ந்திருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பக்தர்களுக்கு சனி பகவான் எந்த இடையூறும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சனி பகவானுக்கு கட்டளையிட்ட தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவரோட சன்னதி காணப்படுது. பிரம்மதேவரை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை வியாழக்கிழமையில நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தலையெழுத்தே திருத்தி அமைக்கப்படும். கீழெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட கல்வெட்டுகள் காணப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் பார்த்தோம் அப்படின்னா எழுத்தாணி சகிதமாக காணப்படுவார். அர்த்த ஜாம பூஜையில் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர்கிட்ட நம்மளோட கோரிக்கைகளை வைக்கும் பொழுது சிவபெருமான்கிட்ட சொல்லி அந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தரதா ஐதீகம். அதை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த இடத்துல விஷ்ணு துர்க்கை அன்னை காணப்படுறாங்க. விஷ்ணு துர்க்கை அன்னை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த துர்க்கை அன்னையை நம்ம செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால வேளையில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய திருமண தடை அனைத்து நம்மை விட்டு நீங்கும். விஷ்ணு துர்க்கை அன்னை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. அடுத்தது சண்டிகேஸ்வரர் எழுத்தாணி சகிதராக காணப்படுறாரு.
இவர்கிட்ட வந்து அர்த்தஜாம பூஜையில் வந்து நம்மளோட கோரிக்கைகளை வைக்கும் பொழுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன்கிட்ட நம்மளோட கோரிக்கைகளை உரைத்து அந்த கோரிக்கைகளை வந்து உடனடியாக நிறைவேற்றி தரதா வந்து சொல்லப்படுது. சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வந்துட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சண்டிகேஸ்வர அனுகிரக மூர்த்தி வந்து காணப்படுறாரு. சண்டிகேஸ்வர அனுகிரக மூர்த்தி வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. சண்டிகேஸ்வர அனுகிரக மூர்த்தியை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து பிச்சாண்டார் வந்து காணப்படுறாரு. பிச்சாண்டாரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். பிக்ஷாடனாரை வந்து நம்ம தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா கங்காதர மூர்த்தி வந்து காணப்படுறாரு. வாங்க கங்காதரம் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். கங்காதர மூர்த்தி வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. கங்காதர மூர்த்தியை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து அர்த்தநாரீஸ்வரர் வந்து காணப்படுறாரு. அர்த்தநாரீஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த அர்த்தநாரீஸ்வரரை நம்ம தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து திரிபுரத்தை எரித்த திரிபுர சம்கார மூர்த்தி வந்து காணப்படுறாரு. திரிபுர சம்கார மூர்த்தி வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. திரிபுர சங்கார மூர்த்தி வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வந்துட்டு இருக்கோம். இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா நடராஜரோட சன்னதி வந்து காணப்படுது. வாங்க நடராஜர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். நடராஜர், சிவகாமி அன்னை, மாணிக்க வாசகர் வந்து காணப்படுறாங்க. நடராஜர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா திருவாதிரையில் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து பூஜைகள்லாம் வந்து நடைபெறும். நடராஜரை வந்து நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. நடராஜர் தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா தென்முக விநாயகர், 3ஆம் குலோத்துக மன்னன் இவங்கெல்லாம் வந்து காணப்படுறாங்க. அப்பர் மற்றும் சேக்கிலார் வந்து காணப்படுறாங்க. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த தென்முக விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது பில்லி, சூனியம் மற்றும் செய்வினையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும். அடுத்தது வந்து செல்வ விநாயகர் வந்து காணப்படுறாரு. இவரை வந்து நம்ம தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது செல்வ வளம் வந்து பெருகும். தென்முக விநாயகர் மற்றும் செல்வ விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து சேக்கிலார் மற்றும் அப்பர் வந்து காணப்படுறாங்க. அவங்கள தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பைரவர் வந்து இரட்டை பைரவரை வந்து காணப்படுறாரு. இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரை நாம் வந்து தேய்பிரை அஷ்டமியில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய உபாதைகளை நீங்கும். அடுத்தது வந்து சூரிய பகவான் வந்து காணப்படுறாரு. சூரிய பகவான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக மேற்கு நோக்கி இரட்டை விநாயகர் மற்றும் தவகோல நாயகி வந்து காணப்படுறாங்க. மேற்கு முகமாக இருக்கக்கூடிய இந்த இரட்டை விநாயகரை நாம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தவகோல நாயகி அன்னையை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த தளத்தில் அன்னை வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை குறித்து தவம் செய்து பிரிந்த தன்னோட கணவனோடு மீண்டும் இணைந்த தலம் அப்படிங்கிறதுனால அன்னை வந்து இங்கே வந்து தவகோலத்தோடு வந்து காணப்படுறாங்க. இப்போ இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சவுந்தர நாயகியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சுப்பிரமணியரோட சன்னதி வந்து காணப்படுது. இந்த தளத்தில் மொத்தம் 11 விநாயகர் மற்றும் 3 முருகபெருமானோட சன்னதி வந்து காணப்படுது. இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு இருக்கிற மாதிரியே நெற்றிக்கண் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. சரியாக பேச்சு வராத குழந்தைகள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அன்னைக்கு வந்து அர்த்தஜாம பூஜையில் வந்து தேன் அபிஷேகம் செய்து அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த தேனை வந்து பருகி வரும் பொழுது சரியாக பேச்சு வராத குழந்தைகளுக்கு வந்து பேச்சு வரும். மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அன்னை வந்து கர்ப்பிணி கோலத்தோடு காணப்படுறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து அர்த்தஜாம பூஜையில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சோமநாத சாமியும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சவுந்தர நாயகியனையும் வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா அன்னை வந்து கர்ப்பவதியாக வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அன்னைக்கும் வயது இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானுக்கு 18 வயது என்றும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாளுக்கு 9 வயது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அன்னை காலை வேளையில மகிஷாசுர வர்தினியாகவும், மதிய வேளையில மகாலட்சுமியாகவும், மாலை வேளையில சரஸ்வதியாக வந்து காட்சி அளிக்கிறதா வந்து சொல்லப்படுது. அர்த்தஜாம பூஜையின் போது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அன்னைக்கு வெள்ளை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யப்படுது. வாங்க இப்போ இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சவுந்தர நாயகியை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சவுந்தர நாயகி. சிவபெருமானுக்கு இருக்கிற மாதிரியே நெற்றிக்கனோடு அன்னை வந்து இந்த தளத்தில் காணப்படுறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் வழங்கக்கூடிய அமைப்பில் அன்னையே வந்து கர்ப்பிணி கோலத்தில் இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. சவுந்தர நாயகியை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. சவுந்தர நாயகியை வந்து நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.